ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலே இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்திலே நீங்கள் கேட்ட செய்தி உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொண்டு வந்திருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாளிலே என்னோடு கூட இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த பெத்தேல் தீர்க்க தரிசன ஊழியத்தின் யூடியூப் வழியாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? குடும்பமாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுடைய படிப்பு இன்னும் எல்லா காரியத்திலையும் ஆண்டவருடைய பிரசன்னம் கூட இருந்து தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொள்கிறோம். விசேஷமாக தேசமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிறதான, உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளை விசேஷமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வருகிற நாட்களிலே உயர்வான நல்ல உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராக. அப்படிங்கிறதுல நாங்கள் விசேஷமாக உங்களுக்காக ஜெபிப்பதிலே சந்தோஷப்படுகிறோம். இன்றைக்கு நாம் ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து பார்த்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆமேன். என்னோடு கூட எங்கள் வேதத்தை கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா வாலிப பிள்ளைகள் அதோடு கூட இணைந்து வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நீங்கள் யாவரும் வேத புஸ்தகத்தை எடுத்து சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக கேட்கும்படி அன்பாய் நான் கேட்கிறேன். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீரில்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிறதான கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், விடுதலையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தரப்போகிறார் என்கிறதான தலைப்பிலே, விடுதலை டெலிவரன்ஸ் என்கிறதான தலைப்பிலே உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் விரும்புகிறதான ஒரு வார்த்தை என்ன என்று நீங்கள் கேட்பீர்களானால், விடுதலையை விரும்புகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. தெரிந்தோ தெரியாமலோ சில காரியங்களிலே சிக்கப்பட்டவர்களாக, அதிலிருந்து வெளியில் எப்படி வருவதென்று தெரியாமல் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறார். அது என்னவென்றால், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார் அப்படிங்கிறது அந்த நற்செய்தியாக இருக்கிறது. நான் வாசித்ததான இந்த சகரியா 9வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசித்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை, தண்ணீர் இல்லாத குழியிலே, பயங்கரமான குழியிலே அல்லது வெளியில வர முடியாத அளவுக்கு பிரச்சனைகளிலே சிக்கியிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு முக்கியமாக எடுத்து காண்பிக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், உடன்படிக்கையின் இரத்தம் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நான் தேவனோடு வைத்திருக்கிற உடன்படிக்கை, கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகள், அவருடைய இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் அவைகள் விடுதலை தருகிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே விருத்த சேதனம் என்பது ஒரு உடன்படிக்கையை குறிக்கிறதா இருக்கிறது. உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நான் உன்னை விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது எனக்கு அந்த காரியம் ஞாபகம் வருகிறது. உடன்படிக்கையை பார்த்து ஆண்டவர் பல அழிவிலிருந்து தம் ஜனங்களை மீட்டிருக்கிறதாக நாம் வேதத்திலே அநேக வசனங்களை நாம் வாசிக்க முடியும். அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 40:2 கூட அப்படிதான் சொல்லுகிறது. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று வாசிக்கிறோம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த என்னை தூக்கி எடுத்து. எவ்வளவு அருமையான ஒரு தேவன் பாருங்கள், எவ்வளவு அருமையான ஒரு இரட்சகரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் பாருங்கள். அநேகர் இன்றைக்கு குழியிலே தள்ளி விடுவதற்குத்தான் போராடுகிறார்கள். அநேகர் இன்றைக்கு பிரச்சனைகளிலே தள்ளி விடுவதற்குத்தான் போராடுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு, உனக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்கிற மாதிரி இன்றைக்கு உலகத்தில் பல சூழ்நிலைகள் கடந்து வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்களை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். ஆமேன். அநேக நேரம் நாம் கூட யோசிக்கக்கூடிய காரியங்கள், ஐயோ சேற்றில் இருக்கிறார்களே, சகதியில் கிடந்திருக்கிறார்களே, சாக்கடையில் இருக்கிறார்களே, இவர்கள் எப்படி நம்ம தொடுறது, இவங்களை எப்படி நம்ம தூக்கி எடுக்கிறது அப்படின்னு நம்ம கூட யோசிச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் கவனிங்க, அவர் எப்படிப்பட்ட அழுக்கு நிறைந்தவர்களாக இருந்தாலும் சுத்திகரிப்பை விரும்புகிறவர்களை கர்த்தர் அணைத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவள் குற்றங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர்களை மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பான வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, ஒருவேளை உலகத்தால் கரைப்பட்டு போய் அல்லது சிற்றின்பங்களால பிடிக்கப்பட்டவர்களாய் உளையான சேற்றிலே அமிழ்ந்து கிடக்கிறதான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறீர்களா? இன்றைக்கு விடுதலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, நான் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாய் இருக்கிறது, ஆனால் என்னால் பரிசுத்தமா இருக்க முடியவில்லையே, என்னால் நீதியாய் வாழ முடியவில்லையே, என்னால் சுத்திகரிப்பை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்ப்போடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், அடிக்கடி நான் பாவத்தில் விழுந்து விடுகிறேனே என்கிறதான ஒரு அங்கலாய்ப்போடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், ஆண்டவர் உங்களோட தான் பேசி கொண்டிருக்கிறார். அன்பான வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, உன் வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் தூக்கி எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தம் கரத்தை உங்களுக்கு நேராக நீட்டி உங்களை தூக்கி எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அன்றைக்கு பேதுரு என்று சொல்லும் பொழுதே அந்த சம்பவத்தை வைத்து பார்க்கும் பொழுது தண்ணீர் நடையாளன் என்று சொல்லுவார்கள். தைரியமாக ஆண்டவர் என்று அறிந்த உடனே அவன் கேட்கிற காரியம், நானும் உம்மோடு கூட இந்த தண்ணீரில் நடக்கலாமா, சமுத்திரத்தில் நடக்கலாமா அப்படின்னு தான் கேட்கிறார். ஆண்டவர் சொன்னார், வா அப்படின்னு தான் கூப்பிட்டார். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எதை கேட்டாலும் அதை நம்மளுக்கு தரணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். கொடுக்கக்கூடாதுங்கிற தேவனுடைய காரியம் அல்ல, கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் என்ன அப்படின்னா, அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோமா, அதான் ரொம்ப முக்கியம். சந்தேகத்தோடு சில காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, முழுமை பெறாது, ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்காது. விசுவாசிக்கும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து தண்ணியில் வைக்கிறார், கடலில் வைக்கிறார், சமுத்திரத்தில் போட்டில் இருந்து இறங்கி அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை அவர் எடுத்து வைக்கும் பொழுதே அவருக்குள்ள ஒரு ஃபெய்த் வந்துருச்சு, விசுவாசம் வந்துருச்சு. நம்ம தண்ணியில் நடக்கிறோமே அப்படிங்கிறதான அந்த ஒரு காரியம் அவருக்குள்ளாக வர ஆரம்பித்தது. ஆமென். அவருடைய அந்த வார்த்தையை நம்பி போகும்போதே ஆண்டவர் அந்த பலனை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய படகிலிருந்து பேதுரு முதல் காலை எடுத்து வைக்கிறார். அப்படியே அந்த தண்ணியின் மேலே ஒரு தரையில் நிற்பது போல அந்த மனுஷன் நிற்பதை உணர்கிறார். அவருக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம், நம்ம என்ன தண்ணியில் நடந்து கொண்டு இருக்கிறோமே அப்படிங்கிறதான ஒரு பெரிய சர்ப்ரைஸ், பெரிய ஆச்சரியம். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைத்து அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் சித்தத்தை செய்யும்போது நம்ம எப்படின்னா அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கும். அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போக 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 நம்முடைய வாழ்க்கையில் அது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை தருகிறது போல இருக்கும். பாருங்க, தண்ணியில் நடக்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிறதான காரியங்களை பேதுரு பார்க்கிறார். சீறி வருகிற அலைகளையும், கொடிய அந்த அலைகளின் சத்தத்தையும், காற்றின் சத்தத்தையும் பார்த்த உடனே அவருக்குள்ள அந்த கவனம் திசை திரும்புகிறதை பார்க்கிறோம். இந்த பக்கமும் அந்த பக்கமாக தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த நாட்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத அந்த காரியங்களை பார்த்த உடனே இவருக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, இது நம்மை மூழ்கடித்து விடுமோ, இது நம்மளை கொன்று விடுமோ அப்படிங்கிறதான ஒரு அவிசுவாசம் வந்த உடனேயே அப்படியே கடலுக்குள்ள சல்லன்னு கீழே இறங்கிட்டார். வேக வேகமா அவருடைய சரீரம் அப்படியே கடலுக்குள்ள இறங்குது, மூழ்க ஆரம்பிக்கிறார். உடனே ஆண்டவரை நோக்கி கதறும் பொழுது ஆண்டவர் வந்து கரத்தை பிடித்து தூக்கி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அற்ப விசுவாசியாயிராமல் விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து அதே காரியத்தை தான் சொல்றார். ஆமென். நம்மளை தூக்கி எடுக்கிறவர், உங்கள் கரத்தை பிடித்து தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட ரேமா வார்த்தையாக பேசுகிறார்.
உங்களை விடுதலை பண்ணும்படிக்கு இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்திலே சிக்குண்டவர்களாய் சிறை பிடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு அந்த சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ணும்படி அவர் இந்த ஸ்தானத்திற்குள்ளே, இந்த ஸ்தலத்திற்குள்ளே கர்த்தர் வந்திருக்கிறார். உங்களை விடுதலை பண்ணுவதற்காக, உங்களை மீட்டெடுப்பதற்காக இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவே வந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். ஏசப்பா, உங்களுடைய கரத்திலே நீ ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை விடுதலையாக்கும் என்று முற்றிலுமாய் மனம் திரும்பி கேட்பீர்களானால் நிச்சயமாய் இந்த நாளிலே நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வது நிச்சயமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆமென். உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொல்லி வேதத்திலே அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருந்தாலும், மோசேயின் நாட்களிலே, பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கையின் இரத்தம் என்று மோசே சொன்ன காரியத்தை உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து எடுத்து காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி அன்பாய் நான் கேட்கிறேன். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசே அந்த இரத்தத்தை எடுத்து அதை தெளித்த பின்பதாக அவர் சொல்லுகிறதான வார்த்தையை வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அவர்கள் அந்த உடன்படிக்கையின் வசனத்திற்கு, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று தங்களை ஒப்பு கொடுத்தபடியினாலே அவர்கள் மீது அந்த இரத்தத்தை தெளித்து, இதுவே உங்கள் உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொல்லி அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே, மோசேயின் நாட்களிலே அவர்கள் உடன்படிக்கையின் இரத்தத்தை எப்படியாக அறிந்து கொண்டார்கள் என்றால், அந்த புஸ்தகத்தை வாசித்து அதன்படி நடப்போம் என்று சொன்னவுடனே எந்த ஒரு காரியமும் இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்தாக வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதன் காரணத்தினால் அந்த இடத்திலே பலி செலுத்தப்பட்டதான பலியின் இரத்தத்தை எடுத்து தெளித்து, இதுவே உங்களுக்கான உடன்படிக்கையின் இரத்தம் என்று அறிக்கை செய்தார்கள். இதைத்தான் அந்த நாட்களில் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவோடு கூட எப்படி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், அவரோடு கூட என்ன மாதிரியான உடன்படிக்கையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலிருந்து நீங்கள் 20வது வசனத்தை வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்டதான உடன்படிக்கையின் இரத்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த 2 வசனத்தை மாத்திரம் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 9வது அதிகாரம் 12, 13வது வசனத்தை மாத்திரம் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. வெள்ளாட்டு கடா, இளம் காளை இவைகளின் இரத்தத்தினாலே அல்ல, இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல. புதிய ஏற்பாட்டு ஜனங்களாய், விசுவாசிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான மீட்பு என்ன? நாம் எப்படி உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறோம்? நம்மோடு கூட கர்த்தர் எப்படிப்பட்ட உடன்படிக்கை செய்திருக்கிறார் அப்படின்னா, வெள்ளாட்டு கடா, இளங்காளை இவைகள் இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்காக உண்டு பண்ணியிருக்கிறார். யார்? இயேசு கிறிஸ்து நமக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே நமக்கு இயேசு கிறிஸ்து இந்த மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இந்த சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொன்னால்,
அல்லது நம்முடைய இந்த போராட்டங்கள், பாவ வாழ்க்கை நீங்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில பல பரம்பரையாக சாபம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்குமானால், இவைகளிலிருந்து எப்படி நாம் விடுதலை பெற முடியும்? இவைகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு எப்படி விடுதலை தருவார் என்றால், முதலாவது நாம் அவரோடு கூட முதலாவது ஒரு உடன்படிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உடன்படிக்கையின் இரத்தம் தான் என்ன இரத்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் இருக்கிறது. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற, புதிய ஏற்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை என்ன அப்படின்னா, தம்முடைய சொந்த இரத்தத்தையே நமக்காக சிந்தி இருக்கிறார். நம்ம தனி ஜெபத்தில் அமர்ந்து, இயேசுவே உடைய இரத்தத்தோடு கூட நாங்கள் உடன்படிக்கை பண்ணுகிறோம், உடைய இரத்தத்தினாலே என் குற்றங்கள் அற, என் பாவங்கள் அற, என்னை முற்றிலுமாய் கழுவி சுத்திகரிப்பீராக ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போமானால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த நாளிலே உங்க வாழ்க்கையிலே ஒரு மீட்பை, ஒரு விடுதலையை நீங்கள் அனுபவிப்பதை பார்க்க போகிறீர்கள். இதுவரை சிறையிருப்பில் இருந்து போராடி கொண்டிருந்த உங்க வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, உன்னுடைய அடிமைத்தனத்தை மாற்ற என் தேவனால் கூடும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை மாற்ற என் தேவனால் கூடும். உங்க கண்ணீரையும் உங்க கஷ்டத்தையும் மாற்ற என் தேவனால முடியும். அநேகர் இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு தத்தளிப்போடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளையும் கஷ்டங்களையும் மாற்ற என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், அவர் இரத்தத்தை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ஒவ்வொரு இரத்தமும் நம்மை விடுதலையாக்குவதற்காக, நம்மை மீட்பதற்காக. அதை நீங்க விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு மெய்யான விடுதலை நீங்க பார்க்க முடியும். ஆமென். தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிறதான, அல்லது குழி போன்ற ஆழமான படுகுழியிலே விழுந்து கிடக்கிறதான அந்த வாழ்வை, அந்த காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு மீட்டு உங்களை அவருடைய சுதந்திரத்தின் பிள்ளைகளாய், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய், விடுதலையாக்கப்பட்டவர்களாய், மீட்கப்பட்டவர்களாய் வாழச் செய்வதற்கு என் தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். உங்க அருகாமையில தான் நிற்கிறார். உங்க பக்கத்துல தான் ஆண்டவர் இருக்கிறார். நீங்க அவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். ஆமென். இந்த தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டு அப்படிங்கிற வசனத்தை வாசிக்கும் போதே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒருத்தர் இருப்பார். ஆனால் அது யோசேப்பு. யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லாருமா சேர்ந்து அவரை குழியில தள்ளினாங்க, விற்று போட்டாங்க. ஆனால் நாட்கள் வந்தது, ஆண்டவர் யோசேப்போடு இருந்ததினாலே அவனை உயர்த்தி எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவராக இருந்தார். ஐயோ, நான் குழியில கிடக்கிறேனே, அல்லது குழி போல பிரச்சனையில எழும்ப முடியாம கிடக்கிறேனேன்னு கவலைப்படாதீங்க. ஒரு நாள் வரும், இயேசுவின் இரத்தம் உங்களை மீட்டெடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போக போகிறது. அது என்றைக்கு வரப்போகிறது? அந்த நாள் என்றைக்கு வரப்போகிறது? இன்றைக்கு தான் அந்த நாள். ஆமென். உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால், உங்களை ஆண்டவர் சமூகத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணிப்பீர்களானால், உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நாம் எப்படி இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட தியானித்து அதன் பின்பதாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் எப்படி இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற காரியத்தை மாத்திரம் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை தரப்போகிறார் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை குறித்து ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது, யார் நம்மை விடுதலையாக்க முடியும் அப்படின்னா, எப்படி இந்த விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, முதலாவது பிதாவினால் இந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. கொலோசையர் 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தம் அன்பின் குமாரனாகிய ஒளியின் ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு வந்தார் என்று சொல்லி அந்த வேத வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க. இருளின் அதிகாரம் அல்லது அந்தகார இருளின் போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள், உலகத்தின் பிடி, இப்படிப்பட்ட ஒரு இருளான வாழ்க்கையிலிருந்து நம்மை வெளிச்சத்திற்கு யார் கொண்டு வந்தா அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, பிதாவாகிய தேவன் கொண்டு வந்தார். எவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு தகப்பன் பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு தகப்பன்
நமக்கு கிடைத்திருப்பதற்கு நாம் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமென். தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்து நம்மை மீட்கும்படி தன்னுடைய குமாரனையே அர்ப்பணித்திருக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு எவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு தகப்பனாய் இருக்கிறார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. பிதாவுக்கு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, இருளின் அதிகாரம், இருளின் ஆதிக்கம். இன்றைக்கு பாருங்க, நம்ம உலகத்தில் எவ்வளவோ காரியங்களை பார்க்குறோம். கொலைகள், கொள்ளைகள், இன்னும் எவ்வளோ விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், எவ்வளவோ காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள், இன்றைக்கு மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் தேசங்களில் பெருகி இருப்பதையும், அதே போல் அதை ஆதரிக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா, இருளின் அதிகாரத்தில் பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சத்துரு மனக்கண்களை குருடாக்கி வைத்தவனாக இருளே வைத்திருக்கிறதுனால அந்த வெளிச்சத்தின் ரகசியம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இயேசுவே எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் இருளில் இருப்பதினாலே அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த சமாதானம்னா என்னன்னு தெரியல, அந்த சந்தோஷம்னா என்னன்னு தெரியல, இந்த ரட்சிப்புனா என்னன்னு தெரியல, இந்த அபிஷேகம்னா என்னன்னு தெரியல, இந்த உண்மையான விடுதலை அவர்கள் உணராதபடியினாலே அவருடைய வாழ்க்கை இருண்டு போய் அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு சீர்கெட்டு போனதாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடியதான உலகத்திலே வாலிபர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளைத்தான் நாம் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் இன்றைக்கு சீரழிவுகள் நடந்து கொண்டிருப்பதின் காரணம் அறியாமை. அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது கேட்டுக்கொண்டிருக்கிறதான என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். குமாரனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம், அது இரத்தத்தினாலே மீட்பை உண்டாக்கினதான ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர் யார்னா பிதா. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை இயேசுவினால் நாம் பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் தவறான காரியம், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இதெல்லாம் பாவமான காரியங்கள், இதெல்லாம் சாபத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இவைகள் எல்லாவற்றை விட்டுவிட வேண்டும் என்கிறதான ஒரு உணர்வை எப்படி பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் வந்ததினால் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இல்லைன்னா நம்முடைய வார்த்தைகள் தாறுமாறாக இருந்திருக்கும், நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுக்கள் எல்லாமே தாறுமாறாக இருந்திருக்கும். அப்படித்தான் ஒரு காலத்திலே நம்முடைய வாழ்க்கை இருந்தது. ரட்சிக்கப்படும் முன்பதாக நம்முடைய வாழ்க்கை மிக மோசமான ஒரு நிலையில் தான் இருந்தது. ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு இருதயத்தில் அவரை நாம் சொந்த இரட்சகராய் அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்கி போட்டார். அல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்தது யார் அப்படின்னா பிதாவாகிய தேவன். அப்போ இன்றைக்கு இருளான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்குமானால் எனக்கு அருமையானவர்களே, அதிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவரை நோக்கி கெஞ்சுங்க, அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இந்த அறியாமை என்கிற இருள் மாறணும்பா ஆண்டவரே, இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் நிச்சயமா இன்றைக்கு அந்த விடுதலை உங்க வாழ்க்கையில தருகிறவராக இருக்கிறார். ஆமென். பிதாவினால் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. குமாரன் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இன்றைக்கு எல்லா பாவத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அந்த இரத்தம் வல்லமையுள்ள இரத்தமாக இருக்கிறது. ஒரே ஒரு காரியம்தான், நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான அசுத்தமான காரியங்களை எல்லாத்தையும் விட்டு விடுகிறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானமும், என்னை விடுதலையாக்கும் என்கிறதான ஒரு ஜெபமும் நீங்கள் செய்தால் போதும். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இயேசுவின் இரத்தம் உங்கள் பாவங்களை சுத்திகரித்து உங்களை விடுதலையாக்க அந்த இரத்தம் இன்றைக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது, இன்றைக்கும் அதிகாரம் உள்ள ஒரு இரத்தமாக இருக்கிறது.
இன்றைக்கும் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு உண்டு. அல்லேலூயா, ஆமென். அநேகர் விடுதலைக்கு வழி தெரியவில்லையேன்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்தா விடுதலை ஆகலாம்? யார்கிட்ட போய் ஆலோசனைக்கு கேட்கலாம்? யார்கிட்ட போய் ஜெபிக்கலாம்? என் வாழ்க்கை மாறணுமே, என் சிந்தை மாறணுமே, என் செயல்கள் மாறணுமே அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். சில காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் அங்குமிங்குமாய் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய ஜெப அறையிலே அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அமர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எல்லா போராட்டங்கள்ல இருந்து, கஷ்டங்கள்ல இருந்து, என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களால் விடுதலை உண்டாகும்னு சொல்லி நாங்கள் கேட்டோம்ப்பா. பிதாவினால் விடுதலை உண்டு என்று கேட்டோம். குமாரன் எங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நாங்கள் விடுதலையாவோம்னு செய்தியை கேட்டோம். ஆண்டவரே, நீங்க என்னை விடுதலையாக்குங்கப்பா, நீங்க என்னை விடுதலையாக்குங்க. இன்றைக்கு உம்முடைய இந்த இரட்சிப்பின் கரத்தை என்னை நோக்கி நீட்டுவீராக, ஒரு பரிபூர்ண விடுதலை எனக்கு தருவீராக என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் அந்த விடுதலையை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். அதான் உடன்படிக்கையின் இரத்தத்துக்கு இருக்கிறதான அதிகாரம். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய குழியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவின் இரத்தம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்போ முதலாவது பிதாவினால், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினால், மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களோடு கூட ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் மிக மிக நமக்கு அவசியமானவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உயிர்த்தெழுந்த பின்பதாக 40 நாட்கள் இந்த பூமியிலே தம்மை திருஷ்டாந்தமாய் தம்மை உயிர்த்தெழுந்தவராக காண்பித்தார். அதன் பின்பதாக அவர் பரலோகம் ஏறி போன பின்பதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் என்று பார்க்கிறோம். அதுவரை இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகை எல்லா ஜனங்கள் மத்தியிலும் இருந்தது, சீஷர்கள் மத்தியிலே இருந்தது. ஆனால் சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பின்பதாக, நான் போவேனே ஆகில் தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவேன் என்று சொன்னார். தேற்றரவாளன் எதற்காக வருகிறார் அப்படிங்கிறதுக்கும் இயேசு கிறிஸ்து சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக மிக அவசியமான ஒரு தேவை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கையாக இருக்கிறது. அவர் நம்மை ஆளுகை செய்யும்படிக்கு, நமக்குள் இருந்து ஆவியானவர் செயலாற்றும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அபிஷேகம் பெறாமல், ஆவியானவருடைய அந்த அனுபவம் இல்லாமல் இருப்பது மிக மிக ஒரு மோசமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபைக்கு போகிறோம், ஆனால் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் அவருடைய வரங்களையும் அவருடைய கனிகளையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக அல்ல, மற்றவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக மாற ஆரம்பிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து செயலாற்றுவார். ஆனால் உங்கள் மூலமாய் பலத்த கிரியைகளை அவர் நடப்பித்து காண்பிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா வேதம் சொல்லுகிறது விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். விடுதலை மாத்திரமல்ல, விடுதலையும் உண்டு என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா பல ஆசீர்வாதங்களை தருகிறவராக இருக்கிறார். எல்லா குறைவுகளையும் உங்க வாழ்க்கையில நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். விசேஷமாய் மிக மிக முக்கியமாய் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். சில காரியங்கள்ல இருந்து எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், எவ்வளவுதான் நம்ம கண்ட்ரோலாக இருந்தாலும், சில காரியங்கள் இருந்து விடுதலையாக முடியாமல் நம்ம ஒரு வேளை போராடி கொண்டு இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல பல பிரச்சனைகள், பல விதமான யோசனைகள், பலவிதமான பேச்சுக்கள், பலவிதமான உறவுகள், அதனால நமக்குள்ள அநேக அடிமைத்தனத்தில் சிக்கி போய் நம்ம ஒரு வேளை இருக்கலாம். அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதான அந்த விருப்பம் இருக்கும். ஆனால் என்ன செய்ய முடியாதுன்னா வர முடியலை. அந்த ஸ்பிரிட் என்ன செய்யலை அப்படின்னா விட மாட்டேங்குது. நம்முடைய ஆவி ஒன்று பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் அசுத்த ஆவியை சார்ந்திருக்க வேண்டும்.
ஆவியானவரை சார்ந்து இல்லை அப்படின்னா அசுத்தாவின் கிரியைகள் தான் மேற்கொள்ள பார்க்கும். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் நம்முடைய ஆவி எதை சார்ந்து இருக்கிறது, எந்த ஆவியை சார்ந்து இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு அவருடைய ஆளுகைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமான ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. 3 காரியங்கள் உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தந்தார். ஒன்று பிதாவினால் விடுதலை, இன்னொன்று இயேசு கிறிஸ்துவினால் விடுதலை, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு விடுதலை உண்டாகிறது. ஆமென். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீரில்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படியாய் இன்றைக்கு அந்த மெய்யான விடுதலையை இயேசுவின் இரத்தத்தினாலும் பிதாவினாலும் ஆவியானவராலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அப்படி இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த பிதாவே, கிருபை நிறைந்த எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே நீர் தந்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. சிறைப்பட்டு போனவர்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை இன்றைக்கு நீர் விடுதலையாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கட்டுக்கள் உடைக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே இப்பொழுது அடிமைத்தனத்தில் இருந்து போராடி கொண்டு ஆண்டவர் எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று அங்கலாய்ப்போடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதரனையும் ஒவ்வொரு வாலிப சகோதரியையும் இப்பொழுது கர்த்தர் விடுதலையாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு மெய்யான விடுதலை உடைய பிள்ளைகள் மீது இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, என் கட்டுக்களில் இருந்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன் என்கிற சாட்சிகளை கேட்கத்தக்கதாக என் தேவனீர் உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இருளின் அதிகாரத்திலிருந்து என் தேவனீர் விடுதலை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் அந்த இரட்சிப்பின் கரத்தை கர்த்தர் நீட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.